கான்ஜூரிங் யூனிவர்ஸ்ல கடைசி பாகமா வெளியாகிருக்கிற கான்ஜூரிங் த லாஸ்ட் ரைட்ஸ் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கதையோட ஆரம்பமே ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. 1964ல நாயகன் பேட்ரிக் வில்சனும் நாயகி வெரா ஃபெர்மிகாவும் பழங்கால பொருட்கள் இருக்க ஒரு இடத்துல ஒரு கண்ணாடியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கண்ணாடியை பார்த்த உடனேவே நாயகி வெரா ஃபெர்மிகாவுக்கு அமானுஷ்யமான விசுவல்ஸ் எல்லாம் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அந்த பயத்திலேயே பிரெக்னெண்டா இருக்க அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. ஆனா ஆப்ரேஷன் பண்ணும்போது லைட் எல்லாம் ஆஃப் ஆகிடுது, குழந்தையும் இறந்துதான் பிறக்குது. கதாநாயகியோட வேண்டுதல்ல கடவுள் அருளால குழந்தைக்கு உயிர் வருது. அந்த குழந்தை வளர்ந்தாலும் அந்த குழந்தையோட கண்ணுக்கு அமானுஷ்ய விஷயங்கள், தீய சக்திகள் எல்லாமே கண்ணுக்கு தெரியுது. இப்போ அந்த பொண்ணு வளர்ந்துடுறா, போலீஸ்ல இருக்கிற ஒரு பையனையும் லவ் பண்றா. அந்த பையன் உங்க அப்பா அம்மாவோட சம்மதத்தோட தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு தமிழ் படங்கள்ல வர ஹீரோ மாதிரி சொல்லிடுறான். இந்த கதை இப்படி போக பென்சில்வேனியாவில் இருக்கிற ஸ்மெர்ல் அப்படிங்கிற ஒருத்தரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. அவர் தன்னோட 4 குழந்தைங்களோடையும் அப்பா அம்மாவோடையும் வாழ்ந்துட்டு இருக்காரு. பெரிய பொண்ணோட பிறந்த நாளைக்கு தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கண்ணாடியை கொடுக்குறாங்க. அந்த கண்ணாடியை வீட்டில் வச்சதுல இருந்தே அமானுஷ்யமான விஷயங்கள் அந்த வீட்டில் நடக்க ஆரம்பிக்குது. எல்லார் கண்ணுக்கும் அப்பப்போ பேய் தெரியுது. ரத்தமா வாந்தியும் சில சமயம் எடுக்கிறாங்க. இதனால சர்ச்சுக்கு போய் ஃபாதரை மீட் பண்றாரு ஸ்மெர்ல். அவரு நம்ம கதாநாயகனை ரெஃபர் பண்றாரு. ஆனா கதாநாயகன், சார் இப்பதான் நான் என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், நான் ரிட்டையரும் ஆயிட்டேன், இந்த கேஸை என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அந்த கண்ணாடிக்கும் தன்னோட பொண்ணுக்கும் சம்மந்தம் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேஸை எடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த பேய்கிட்ட இருந்து ஸ்மெல் ஃபேமிலியை இவர் காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. உண்மையை சொல்லப்போனா ஹாலிவுட்டுக்கு மட்டும் இல்ல, 2013ல கான்ஜூரிங் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்தப்போ உலகத்துக்கே அது புதுசாகவும் பேய் படத்தை இப்படியும் எடுக்கலாம் அப்படின்னு ஆச்சரியப்பட வச்சாங்க. ஆனா அந்த படங்களோட வரிசையில 4வது படமாகவும் கான்ஜூரிங் யூனிவர்ஸ்ல 9வது பார்ட்டாகவும் வெளியாகிருக்கிற இந்த கான்ஜூரிங் லாஸ்ட் ரைட் படம் கொஞ்சம் சொதப்பிடிச்சுன்னு தான் தோணுது. இதுக்கு முன்னாடி வந்த கான்ஜூரிங் படங்கள்ல என்ன இருக்குமோ அதே தான் இந்த படத்துலயும் இருக்கு. ஊருக்கு ஒதுக்குப்புறமா யாருமே இல்லாத இடத்துல ஒரு பெரிய வீடு, லைட் வெளிச்சமே இல்லாத ராத்திரியில கேட்கிற வினோதமான சத்தங்கள், வித்தியாசமான சவுண்டு கொடுக்குற பொம்மைகள், சபிக்கப்பட்ட கண்ணாடி, மூளையில இருட்டில் தெரிகிற கருப்பு உருவம், இப்படி இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்ல நம்ம என்னென்ன சீன்ஸ் எல்லாம் பார்த்து பயந்தோமோ அது எல்லாமே இந்த படத்துலயும் இருக்கு. ஒரு சில ஜம்ப்ஸ்கேர் மூமெண்ட்ஸ் இருந்தாலும் ஃபேமிலி சென்டிமெண்ட்டை உள்ள கொண்டு வந்து கொஞ்சம் இழுவையா இந்த படத்தை எடுத்துட்டாங்க. 2 வெவ்வேறு ஃபேமிலியை காட்டி அதை கதையில ஒன்னாக்கிறதுக்கே ரொம்ப நேரம் எடுத்துக்கிறாங்க. கான்ஜூரிங் படம் தான் பார்க்குறோமா இல்லை ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படத்தோட லாஸ்ட் பார்ட்டை பார்க்குறோமா அப்படின்ற அளவுக்கு ஃபேமிலி அப்படின்னு ஃபேமிலி எமோஷனில் ஊற போட்டு நம்மளை அடிச்சிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன எந்த கான்ஜூரிங் படத்தையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னாலும் இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். ஆனால் 2013, 2016 வெளியான கான்ஜூரிங் 1 and 2 மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஏன்னா ஏற்கனவே இந்த வருஷம் ரிலீஸ் ஆன சின்னர்ஸ், வெப்பன்ஸ், 28 years later, பிரிங் ஹர் பேக் மாதிரியான ஹாரர் படங்கள் நல்ல பேர் வாங்கிருச்சு. அதோட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் அவ்வளோ ஒர்த்தலன்னு தான் தோணும். இருந்தாலும் பேட்ரிக் வில்சனையும் வெரா ஃபெர்மிகாவையும் இனிமேல் நம்ம கான்ஜூரிங் படங்களில் பார்க்க முடியாது அப்படின்றதுனால வேணா இந்த படத்தை பார்க்கலாம், நமக்கு ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீல் கிடைக்கும். கான்ஜூரிங் யூனிவர்ஸோட கடைசி பாட்டு அப்படின்னு இந்த படத்தை சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம ஹாலிவுட்காரங்க நம்ப முடியாது. அடுத்தடுத்து வேற ஆக்ட்ரஸை வச்சு ஸ்பின் ஆஃப், ரீபூட் அப்படின்னு பேய் படத்தை எடுத்து கல்லை கட்டிகிட்டு தான் இருப்பாங்க. அடுத்த பாட்டு வர வரைக்கும் இதுதான் கடைசி பாட்டு அப்படின்னு நம்ம நம்புவோம். தமிழ் டப்பிங்லேயே இந்த படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஆர்வம் இருக்கவங்க தாராளமாக போய் பார்க்கலாம்.